டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மணலோட பிரச்சனை வந்து நிறைய எங்களுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு போகிறதுல ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 lakhs கிட்ட ஒரு லாஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு அந்த இடத்துல. சரி, இது எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளான இருக்கக்கூடிய சமயத்தில் கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டுருக்குது. அதுபோக கொஞ்சம் வளர்ந்துருச்சு. ஒரு பில்டிங்கில் இருந்தது ஒரு 5 பில்டிங் 6 பில்டிங் அப்படி வந்துச்சு. 2004 அப்படிங்கிற வந்துருச்சு. எனக்கு ஒரு ட்ரீம் இருந்தது, எப்படியாவது வந்து நம்ம திருப்பூரில் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் நம்ம செஞ்சாகணும் அப்படிங்கிறது. ஸோ 2004 முடிஞ்சு 2004 மிடில்லே வந்து நானும் லியாக்கத் அலி அப்படின்னு சொல்கிறோம், நாங்கள் 2 பேருமே மியூச்சுவலாகவே வந்து பிரிஞ்சுக்கிறோம். அவர் வந்து ரியல் எஸ்டேட்டில் போகிறாரு, நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் ஃபுல்லாக வந்துடுறேன். ஸோ அந்த டைமில் இந்த கடன் இருக்குது, என்கிட்ட சின்ன இடங்கள் இருந்ததை வந்து நம்ம வந்து சேல் பண்ணி அந்த கடனெல்லாம் அடைக்கலாம்னு சொல்லி பண்ணிடுவோம். அதுவுமே எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. அந்த டைமில் தான் நான் வந்து எனக்கு ஒரு கைசர் நிட்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவங்கள மீட் பண்ணி அவங்களுடைய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு பண்ணேன். அன்னைக்கு வந்து பெரிய ப்ராஜெக்ட்